2021ஓட மெயின்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இஸ் ரூட்டட் இன் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் and is founded on its essential phases. Explain doctrine of constitutional morality with the help of relevant judicial decisions. ஸோ சிம்பிள், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா என்ன? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாரல். ஸோ மாரல்னால் என்ன? ஸோ மாரல் அப்படிங்கிறது it is a thing which is an individual considers right or wrong. இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ரைட் எது ராங் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணி அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் மாரல். ஸோ அப்படியே அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆச்சுன்னா அதுதான் வந்து எத்திக்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சொசைட்டியோட குட் அண்ட் பேட் தெரிஞ்சு ஒரு சொசைட்டி நடந்துக்குச்சு அப்படின்னா அது வந்து எத்திக்ஸ். ஓகே, நமக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போனா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே மொராலிட்டி இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி படி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க வித் ஜுடிஷியல் ஜஸ்டிஸ். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ரெஃபர்ஸ் டு adherence and commitment to principles, values and spirit of constitution. ஸோ கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி அப்படிங்கிறது ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷனை படி நடந்துக்கிறது தான். இட் என்கம்பஸஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லா என்ஷ்ரைன்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ரூல் ஆஃப் ஜஸ்டிஸு, ரூல் ஆஃப் லா இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா என்ஷ்ரைன் பண்ணுது. ஆல்சோ இட் என்ஷ்ரைன்ஸ் த டியூட்டி ஆஃப் சிட்டிசன். ஒரு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசனோட டியூட்டியை பற்றி சொல்கிறது, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட டியூட்டியை பற்றி சொல்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அப்ஹெல்ட் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கைட்லைன் பிரின்சிபல்ஸாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து அப்ஹெல்டு பண்ணுறதுக்கு, ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் சரி, சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ்க்கும், சிட்டிசன்ஷிப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களோட டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் சரி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி வந்து ஒரு கைடிங் பிரின்சிபலாக இருக்குது. ஸோ நம்ம கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? டாக்ட்ரின் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி கொஷின். The Constitution of India guarantees the fundamental rights to the citizen, such as right to equality, freedom of speech and expression, right to life, liberty, right to religious freedom. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டி பண்ணியிருக்கு நமக்கு. சரிங்களா? த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இது ரெண்டுமே வந்து மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆக்ட் ஆகுது? செப்பரேஷன் ஆஃப் பவர், பட் நாட் கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா? பட் செப்பரேஷன் ஆஃப் பவரில் தான் ஆக்ட் ஆகுது. கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி டிமாண்ட்ஸ் ஈச் பிரான்ச் ஆஃப், அதாவது இது எல்லாமே தனித்தனியாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது எல்லாமே ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து என்ன மெயின் தீமாக இருக்குது? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஸோ கான்ஸ்டியூஷன் மூலயமா ஃபாலோ பண்ணுற மொராலிட்டியால் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது மூணுமே தனித்தனியாக ஆக்ட் ஆகுது. ஒருத்தரோட டொமைனில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறதில்ல, என்க்ரோச் பண்ணுறதில்ல. திஸ் என்ஷூர்ஸ் செக் அண்ட் பேலன்சஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஸோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி வந்து என்ன பண்ணுது? செக்ஸ் அண்ட் பேலன்சஸை வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் பவர் கான்சன்ட்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட் இன் கேஸ் ஆஃப் கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ் அப்ஹெல்டு த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆக்சுவலாக இது ரொம்ப ஃபேமஸான கேஸு. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஹெல்டு பண்ண கேஸு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ
இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டோட பவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கோம், குறைச்சி விட்டுருக்கோம். ஓகேங்களா. பார்லிமெண்ட் எது நினச்சாலும் மாற்றிட முடியாது, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேசவானந்தா விசஸ் பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ் வந்து அப்பீல்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து டிபிஎஸ்பி ஆர்டிகல் 39B அண்ட் ஆர்டிகல் 39C given precedent over Article 14. So the guidelines for government to pursue socio-economic and welfare justice and the principle, although not enforceable by courts, it reflects the moral aspiration. ஆக்சுவலாக இது மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அது பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது மூலயமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை வந்து அப்ஹெல்டு பண்ணுறோம், மாரல் வேல்யூஸை வந்து கீப் அப் பண்ணுறோம். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இஸ் அப்ஹெல்டு வென் ஜுடிஷியரி எக்ஸசைஸ் இட்ஸ் பவர் ஆன் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆக்சுவலாக ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை வந்து அப்ஹெல்டு பண்ணுறதுக்காக தான். எப்படி அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்டு எதெல்லாம் அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கோ அந்த லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்கான்ஸ்டியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அதை வந்து ஸ்கிராப் பண்ணிடும். மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ஷோஸ் தட் ஹவு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் சேஃப்கார்டிங் த்ரூ த ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா. இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஜுடிஷியரி ரிவ்யூ இந்த ஆக்சுவலாக மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ சம்மந்தப்பட்டது. ஸோ கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அஸ் பவர் டு ரிவ்யூ த பார்லிமெண்ட்ரி லாஸ். ஓகேங்களா. பார்லிமெண்ட்டால் எனாக்ட் பண்ண லாஸை வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். இன் ஜட்ஜ்மெண்ட் Puttaswamy case, Supreme Court held that constitutional morality requires to check the excessive abuse of power. ஸோ எக்ஸசிவ் அப்யூஸ் ஆஃப் பவர் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொன்னாங்க புட்டாஸ்வாமி கேஸ். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ப்ரைவசி ஒருத்தரோட ப்ரைவசியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்குறது மூலயமா அவங்க இண்டிவிஜுவலோட மொராலிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலயமா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை வந்து அப்ஹெல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் தப்பாக யாரோட இன்ஃபர்மேஷன் வேணாலும் யார் வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம், எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா டொமைனில் வச்சுருக்கலாம். பட் இதுக்கப்புறம் வந்து ரைட் டு அதாவது புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி கிடைச்சதுனால ஸோ ஈவன் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கூட வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுதான் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி. இப்போ கான்ஸ்டியூஷன் மூலயமா நமக்கு வந்து ஒரு மாரல் திங் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஒரு ஆக்சுவலாக ஒரு சேஃப்கார்டு வந்து க்ரியேட் ஆகிருக்குது. அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், Constitutional morality means effective coordination between conflicting interest of different people and administrative cooperation to resolve amicably without any confrontation. ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேஷனும் கான்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து அவங்க ரெண்டும் சேர்ந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். ஸோ அட் எனி காஸ்ட் வேரியஸ் குரூப் ஆஃப் ஒர்க்கிங் ரியலைசேஷன் ஆஃப் தேர் எய்ம்ஸ். சிம்பிள். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கோம் இதில். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து மாரல் வேல்யூஸ் விச் இஸ் பேக்ட் அப் பை கான்ஸ்டியூஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ மாரல் வேல்யூஸ் விச் இஸ் பேக்ட் அப் பை கான்ஸ்டியூஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்ன கேஸ் எல்லாம் இதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இதில் நிறைய கேசஸ் இருக்குது. நம்ம வந்து கேசவானந்த பாரதி கேசஸ், ஸ்ரேயா சிங்கல் கேசஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 66A வந்து ஸ்கிராப் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராப்பிங் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஸோ அந்த கேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி தான். ஸோ ஏன்னா கான்ஸ்டியூஷன் மூலயமா வந்து ஒரு மாரல் வேல்யூ வந்து அப்ஹெல்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ், புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் கேஸ், இதை மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நிறைய கேசஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதலாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் எந்த அளவு வந்து மாரல் வேல்யூஸை அப்ஹெல்டு பண்ணுது. ஸோ அப்ஹெல்டு பண்ணுறது வந்து லாஸை மேக் பண்ணுறது மட்டும் கிடையாது, தேவையில்லாத லாஸை நமக்கு ஸ்ட்ரக் டவுனும் பண்ணணும்.
ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷன் 66 ஏலாம் சொல்கிறது. ஓகேங்களா? ஸ்ரேயா சிக்னல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 66 ஆஃப் ஐடி ஆக்டை வந்து ஸ்கிராப் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேனகா காந்தி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனோட மாரல் வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஹெல்ட் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.